மைனா குமைக்கு அப்புறம் நிமிர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் மண்கரத்தை. ஸோ அந்த படத்தோட எனக்கு இப்போ மைனா குமிக்கி இப்போது நிமிர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்னும் கலர்ஃபுல் ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு படமாக, ஒரு கேமராமேனுக்கான ஒரு சேலஞ்சான ஒரு படமாக இந்த படம் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். படத்தோட ட்ரெய்லர் டீசர் எல்லாம் வெளியே விட்டோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எல்லாம் ஏற்றுக்குறாங்களான்னு. ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியுது காடு மலை அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ரொம்ப கிளாசிக்கலான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பட் வந்தோடனே ரொம்ப வியூஸ்லாம் ரொம்ப நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம். ரெண்டாவது சாங்ஸ் அனிருத் பிரதர். ஏன்னா ஃபஸ்ட்டு சாங் கேட்டோன்னே எனக்கு டைரக்டர் மட்டும்தான் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு சாங்குக்கும் ஃபஸ்ட்டு மாஞ்சா எடுக்கும்போதெல்லாம் இதுக்கு முன்னாடி அனிருத் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த சாங் நம்ம வந்து விஷுவல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், சாங்குக்கு மேலே வரணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ரொம்ப போட்டி போட்டு தான் வேலை பார்த்துருக்கோம் அந்த படத்தில். நானாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும். ஏன்னா அவங்க ஜாப்பை வந்து ரொம்ப லவ் பண்ணி நான் வரணும் நீ வரணும் அப்படிங்கிற ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு சாங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆடியோவில் தான் ஃபஸ்ட்டு பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் விஷுவல் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாமே விஷுவலாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீன்ஸ் நான் இயல்பாக எப்போவுமே ஒரு சாங் அதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இவ்வளோ பேசுன்னு தெரியல. அது மாதிரி எனக்கு சிவா சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நம்பிக்கையாக வந்து ஒரு 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 2 பக்கம் 3 பக்கம் பேஜ் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து இப்போ கேமரா வச்சு ஃபுல்லாக ஒரு ஒரே லென்த்தில் நிறைய டைலாக் பேசும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்முறை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். கரெக்டாக அந்த லைட் வரும்போதில் ஒன்முறை போய்ட்டு அந்த சேம் எனக்கு அந்த லைட் கண்டினியூஷன் வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் உண்மையில் நான் சிவா சாருக்கு பேசணும் அப்படின்றதா சொல்ல, எனக்கு சிவா சார் வந்தமாதிரி நான் சில திருக்குறள்னு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். மூச்சு விடாமல் எனக்கு பண்ணும்போதில் எனக்கு கிளாப்ஸ் தட்டிட்டேன். கேமரா விட்டுட்டு எனக்கு கிளாப்ஸ் தட்டிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெமரியாக வச்சு ஒரு டைலாக்காக இருக்கட்டும், ஒரு எதுவாக ரொம்ப பிடிச்சது சார். ஒர்க் பண்ணுறது ஆன்லைன் அதே மாதிரி அன்சிகா ரொம்ப பிடிச்சிருந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல கரெக்டான கோஆப்ரேட் சொன்னால் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்த ஒரு கேமராமேனுக்கான ஒரு நிறையா தீனி கொடுத்த ஒரு டைரக்டர் எங்கள் அண்ணன் திருக்குமார் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல ஒரு 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 டைரக்டராக இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராஜா அஸ்னேட் எல்லாமே ரொம்ப ஒவ்வொரு சீக்வன்ஸுக்குமே ரொம்ப மெனக்கெட்டு. ஒரு படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கலர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக கலர்ஸ் இல்லாமல் அது இந்த சீனுக்கு மொத்தம் ஒரு 4-5 கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கு இந்த செட்டப்பில் போகணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இவ்வளோ பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மிக்க நன்றி. தேங்க்ஸ். அது இல்லாமல் பெரிய தேங்க்ஸ் சொன்னோன்னா, இப்போது கிளைமேக்ஸ் எடுக்கும்போதில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. பெரிய செட்டப்பு ப்ரொடியூசர் முடிஞ்சா அப்படின்னு கேட்டாங்க மதன் சார். உண்மையிலேயே அவருக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். நன்றியோடு முடிஞ்சு போயிடக்கூடாது. முடிஞ்சமே சரி முடிஞ்சா அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் எங்கள் ஃபேஸை பார்த்து எங்கள் டேரக்டர் எல்லாம் ஃபேஸ் பார்த்து என்ன பண்ணுறது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டார். இல்லை சார் இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுங்க சார். ஏன்னா ஒரு நாளோடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும். 15-20 லட்ச ரூபா இருக்கும். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு.
கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க சார், ஒரு நாள் எக்ஸ்டன் ஆகிடுச்சு சார், பரவாயில்ல நல்லபடியாக வரணும் அப்படின்னு ரொம்ப எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப எல்லா எக்யூப்மெண்ட் கொடுத்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அவர் தேங்க்ஸை விட வேறு மாதிரி நாங்கள் காமிக்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்கள் டீம். தேங்க்ஸ், நன்றி.